ஒற்றை சக்கரத்தின் மீதேறி சேலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் உலகை சுற்றி வருகிறார். வாழ்க்கையை மிக எளிதாக எதிர்கொள்ளும் இன்றைய இளைஞர்களின் உற்சாக மனநிலை குறித்து ஒரு சுவாரஸ்ய செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தங்களது குழந்தைகள் நன்கு படித்து நல்ல வேலைக்கு போய் வாழ்க்கையில் ஜொலிக்க வேண்டும் என்பதே ஒவ்வொரு பெற்றோரின் கனவாக இருக்கிறது. இந்த ஒரு இலக்கை கொண்டு அதற்காக இரவு பகலாக பெற்றோர் உழைக்கின்றனர். 80s கிட்ஸ் எனப்படும் அவர்களின் பெற்றோரின் சிந்தனை அப்படி இருக்க, இன்றைய 2000 இளைஞர்களின் சிந்தனை மாறுபட்டதாக இருக்கிறது. அரை காசானாலும் அரசாங்க வேலை என்ற முந்தைய தலைமுறையின் சிந்தனை ஏதும் அவர்களிடம் இல்லை. மாறாக, படித்து முடித்தவுடன் லட்சக்கணக்கில் சம்பளம் வரக்கூடிய நல்ல வேலை, வார விடுமுறையில் மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு சென்று உற்சாகம் கொள்வது, தங்களின் உற்சாகத்தை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து உலகிற்கு எடுத்து சொல்வது என இளைஞர்களின் உலகம் மாறியுள்ளது. அந்த வகையில் சேலத்தைச் சேர்ந்த இளைஞர் கிரண் முரளி ஒற்றை சக்கரத்தில் உலகை சுற்றி வருகிறார். மின்சார யூனிசைக்கிள் எனப்படும் இந்த வாகனத்தில் பெங்களூரில் தொடங்கி கன்னியாகுமரி வரை பயணம் மேற்கொண்ட அவர் கன்னியாகுமரி தொடங்கி கேரளாவின் அனைத்து பகுதிகளுக்கும் பயணித்துள்ளார். ஆல்ரெடி லடாக்கு இந்த வண்டியை பார்சல்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற ஹை பாசஸ் எல்லாமே நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். உம்லிங்லா தான் உலகத்திலே ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோட். உம்லிங்லால முதல்ல எலக்ட்ரிக் யூனிசைக்கிள் எடுத்துட்டு போய் ஓட்டுனது நான் தான். ஐம் சோ ஹாப்பி அபவுட் தட். என்னோட அடுத்த டார்கெட் இல்ல அடுத்த டிராவல் என்னன்னு பார்த்தோம்னா, என் வாழ்க்கை ஆசை அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி போகணுங்கிறத எல்லா பைக்கரோட ஒரு ஆசையாகவும் இருக்கும். அதே மாதிரிதான் என்னோட ஆசையும். நான் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் யூனிசைக்கிள்ல வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. சுற்றுலா செல்வதற்கும் உலகை அறிந்து கொள்ள பயணிப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன. சுற்றுலா மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் பயணிப்பது மட்டுமே அனுபவத்தை தரும் என்பது இளைஞர் கிரண் முரளியின் கருத்தாக உள்ளது. மனிதகுல நாகரிகத்தில் சக்கரம் கண்டுபிடித்தது மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கை முறையில் கொண்டு வந்தது. சக்கரம் பூட்டிய வண்டியில் பயணித்த காலம் போய் இன்றைக்கு சக்கரமே பயணத்திற்கு உரியதாக மாறி நிற்கிறது. தயவு செஞ்சு நம்ம சேஃப்டி நம்ம கையில தான் இருக்கு. நான் யூனிசைக்கிள் ஓட்டுறேன்னா என்னோட பேடட் கியர்ஸ் போட்டுப்பேன், உள்ளேயுமே ப்ரொடெக்ஷன் ஆர்மர் போட்டுப்பேன், கிளவுஸ் போட்டுப்பேன், ஹெல்மெட் போட்டுப்பேன். நம்ம சேஃப்டி நம்ம கையிலங்கிற மாதிரி நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால ஐ வுட் ரெக்கமெண்ட் எவ்ரிவன் டு வேர் ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் கியர் அண்ட் தென் பிரிங் இட் டு தி ரோட். பட்டாம்பூச்சிக்கு பறக்க கற்றுக் கொடுப்பதற்கு இணையானது பருவம் வந்த இளைஞர்களுக்கு வாழ்க்கை பாடத்தை பயிற்றுவிப்பது. பறவையை போல பறக்க நினைக்கும் இளைஞர்களின் இனிய உலகை அவர்களுடன் இணைந்து பயணித்தால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு நிஜமாவே காலில் சக்கரத்தை கட்டிட்டு சுத்துற மாதிரி நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. ஆனால் இன்றைய இளைஞர்கள், குறிப்பா கிரண் போன்ற இளைஞர்கள், வாழ்க்கையில தாங்க சந்திக்கிற அனைத்து நிகழ்வுகளையும் ரொம்ப மகிழ்ச்சியா நிஜமாவே காலில் சக்கரத்தை கட்டிட்டு எதிர்கொண்டுட்டு வராங்க. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.